காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் வெந்நீரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். ஏதாவது பூச்சி இருந்தால் அதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். நான் இதில் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 2 கரண்டி அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பேருக்கு பண்ணுறேன். 2 பங்கு கடலை மாவுக்கு 1 பங்கு அரிசி மாவு சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகா அப்படி சேர்த்துக்கிறேன். இந்த காலிஃப்ளவர்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இந்த காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டி வச்சு இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாவு இதெல்லாம் வந்து நல்லா ட்ரையாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதோ லம்ப்ஸ் இல்லாமல். இதில் முதல்ல இப்போ இந்த காலிஃப்ளவர் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுடலாம். ட்ரையாக இருக்கப்பே போட்டுடலாம். ஏன்னா இதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் இல்லையா. என்ன தான் நம்ம வடிகட்டி இருந்தாலும் ஃபுல்லாக ட்ரை ஆகாது. ரொம்ப பெருசாக இருக்கிறத மட்டும் கிள்ளி விட்டுக்கலாம். எல்லா காலிஃப்ளவரும் இதில் போட்டாச்சு. இதை வந்து நல்லா இப்போ இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போவே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லிக்விட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டோன்னா ஓவராக ஆயில் குடிக்கும். எப்போவுமே இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறப்போ தண்ணி ரொம்ப மீடியமாக சேர்த்தோன்னா தான் ஆயில் ரொம்ப குடிக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் எல்லா மாவுமே இதில் கோட்டான மாதிரி எடுத்து கீழே வந்து ரொம்ப மாவு இருக்கா பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப மாவே இல்லை, கொஞ்சம் மாவு தான் இருக்குது இந்த இடத்துல. காலிஃப்ளவரில் கோட்டாகாத மாவு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து விசிறி விட்டுக்கலாம். நான் வந்து காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போட்டிருக்கேன். நிறைய ரொம்ப காரமாக நான் போடலை. இதுவே நம்ம வந்து பஜ்ஜி மாவு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கூட காலிஃப்ளவர் ஒன்றுன்னா அதில் டிப் பண்ணி எடுத்தும் போடலாம். இது வந்து அப்படியே இந்த ஆனியன் பக்கோடாலாம் போட்டோம்ல, அந்த மாதிரி இது காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக இருக்கும். மோர் ஆஃப் காலிஃப்ளவர் ஃப்ளேவர் தான் இருக்கும், மாவு ஃப்ளேவரை விட. இது 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் வைக்கலாம். இதில் எண்ணெய் நல்லா சுட்டுச்சு. இப்போ இந்த பக்கோடாவை அப்படியே உதுத்து விட்டுடலாம். சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. ஹாப்பி Thursday ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.